ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகுல பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிட்ட பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா மதி நல்ல பொண்ணுடா, ஏன்டா இந்த மாரி நீ பண்ண?" அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்னென்ன பேசுற நீ? அப்பா அம்மா கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசுறா. வீட்டு வெளிய வந்து உக்காந்துக்கின்னு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறா. இந்த அசிங்கம் யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு தானே. எதுக்கு அவ இந்த மாரி பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. அப்ப பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "இல்லடா அது நல்ல பொண்ணு. நீ மன்னிச்சு ஏத்துக்கோ. உங்களோட கல்யாணம் அவசர அவசரமா நடந்துச்சுல்ல. அதனால அது அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் டைம் குட்றா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அண்ணன் என் கல்யாணம் அவசர அவசரமா நடந்துச்சு ஓகே. உன்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு? என்னோட மோசமான நிலையில தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா அண்ணி அப்பா, அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? அப்பா, அம்மாவ எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அவ என்கிட்ட சண்டை போடுற மாரி அண்ணி உங்ககிட்ட சண்டை போடுறாங்களா? அண்ணி மாரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. "டேய் சுரேஷ் அது இல்லடா, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கடா" அப்படின்றாங்க பாக்யராஜ். "அண்ணன் அவளெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வானாலாம் எதுவும் சொல்லாதீங்கண்ணே. அவ போனவளாவே இருந்துட்டு போறா. நான்லாம் வீட்டுக்கு அவள கூப்பிட்டு வர மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. அப்ப பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, அவங்கள கன்வின்ஸ் பண்றதுலயே இருக்காங்க. அப்ப சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. "அண்ணா எனக்கு ஒரு ஃபோன் வருது இருண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு சுரேஷ் அமைதியா போயிடுறாங்க. இங்க மதி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க. அப்ப மதியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "மதி உனக்கு என்ன வேணும் சொல்லும்மா சமைக்கிறேன்" அப்படின்றாங்க. "அம்மா உங்களுக்கு எது சமைக்கணும்னு தோணுதோ அது சமைம்மா" அப்படின்றாங்க. அப்ப மதியோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, "அக்கா நல்லா தூங்குனீங்களான்னு?" சொல்லி கேட்குறாங்க. "ஆம், இன்னைக்கு நைட்டு தான் நான் நல்லா தூங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. மதியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போயிட்டு வராங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.